கரெக்டாக எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துப்பேட்டை பைபாஸில் வந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் நிற்கிறோம். ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னா முத்துப்பேட்டை பைபாஸ் வழியாக பட்டுக்கோட்டை போகலாம். நம்ம இப்போ நிற்கிறது முத்துப்பேட்டை டவுனுக்குள்ளே நிற்கிறோம். ஸோ வாங்க, இப்போது வந்து திருத்துறைப்பூண்டி லைனில் இருக்கக்கூடிய நாச்சிக்குளன்ற ஏரியா வரைக்கும் நம்ம இப்போ போகிறோம். இது வந்து உதய மார்த்தாண்டபுரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏரியா வரைக்கும் நம்ம இப்போதைக்கு போகிறோம். இந்த லைன் இப்போ தான் ரோடு போடுறாங்க. ரோடு ரொம்ப ஒஸ்ட்டுலாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்களும் பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு. இந்த லைனில் வண்டி அதிகமாக வரும். அது ஈவினிங் டைம் வேறு. ஸோ ரொம்ப அதிகமாகவே இருக்குது வண்டிங்கெல்லாம். ஸோ பார்த்து இந்த ரூட்டில் போகிறவங்க ரொம்பவே சேஃபாக போங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தர் அப்படியே நிற்கிறாப்புல. எங்கிட்ட போகிறாரா நிற்கிறாரா ஒன்றும் தெரியல. ஆனால் கிட்ட வரையில் நிற்கிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு தெரியாது அவங்க வர வண்டி ஓட்டில் நிற்கிறாங்கன்னு. கிட்ட வரல தான் தெரியும். அப்படின்னா நிறைய நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. ரோடு ரொம்ப நோண்டி போட்டு வச்சுருக்காங்களே. சச்சோ, இங்கே பாருங்கள். அதுவும் நைட்டில் ஓட்டுறது ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி நைட்டும் பகலும் சேர்ந்தாப்பில் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து சுத்தர தெரிய மாட்டேங்குது. அதுவும் ஆப்போசிட்டில் வர வண்டிங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கே தெரியும், ஹைபீம் போட்டுட்டு அடித்து எறிஞ்சிட்டு வர்றாங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வண்டியை சேஃபாக ஓட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஸ்பீடாக ஓட்டாதீங்க. ரொம்ப நார்மல் ஸ்பீட்லேயே ஓட்டுங்க. ஹை ஸ்பீடு வேண்டாம். நம்ம டிம் பண்ணாமல் வர்றாங்க ஒருத்தவங்க. பாருங்கள் எப்படி அடிக்கிறான் பாருங்கள். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த ஏரியான்னு எனக்கு சரியாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடுச்சு. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மக்களே, உங்களோட சப்போர்ட்டை வந்து மிகவும் எதிர்பார்க்குறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஈஸியாக இது ஈஸ்ட் கோஸ்டல் ரோடு தான் வந்து இது. பட் இந்த ரோடே இவ்வளோ மோசமாக போட்டு வச்சுருக்காங்க. ஒன்று புரியல என்னென்னா, இந்த மாதிரி ஒயிட் கலர் எல்இடி பல்பு இப்போ ஏன் எல்லா வண்டியிலையுமே இப்போ மெண்டேட்டரியாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லோ கலர் பல்பு தான் நம்மளுக்கு சேஃபாக இருந்தது. ரொம்ப ஒளி ரொம்ப இருக்காது. ஈஸியாக இல்லை. இவ்வளோ ராலி போகுதுன்னு பாருங்கள். முன்னாடி சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. நைட் டைமிங்கில் கொசு வேறு அடிக்கும். நீங்கள் அந்த கிளாஸை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கண்ணில் கொசு அடிக்கிறத தவிர்க்க முடியும். பாருங்கள், டிம் பண்ணவே மாட்டுறாங்க. எரிச்சலாக வருதுங்க வண்டி ஓட்டுறதுக்கு. எல்லாம் அப்படியே தான் வராங்க. அடுத்தவனை பார்க்கவே மாட்டுறாங்க. இல்லை ஒருத்தன் கூட. ஈஸியாரில் எல்லாமே கவர்மெண்ட் பஸ் எவ்வளோ பஸ்ஸு போகுதுங்க. எல்லாமே லாங்கில் போகிற வண்டிங்க. இந்த பக்கம் வேறு ரோடு வேலை பார்த்துட்ருக்காங்க. நம்ம வேகமாகவும் போக முடியாது. ஸோ மக்கள் எல்லாருமே கொஞ்சம் பார்த்து மீடியமான ரேஞ்சில் ஸ்பீடு ஓட்டுங்க. சூப்பர்ண்ணு. இதேமாதிரி டெம் பண்ணி ஓட்டுங்க. இவருக்கு ஒரு பாராட்டுகள். இந்த ரோட்டில் ஏன் இந்த வெள்ளை கோடு போட்டிருக்காங்க? தடப்படான்னு ஏறி இறங்குது. எல்லாமே காலி ஆயிரும் போல் இருக்குது. அந்தளவுக்கு இருக்குது.
லைட்டாக இறக்குனேன். இந்த வெள்ளை கோடெலாம் எதுக்கு போடுறாங்கன்னு தெரில. படன்னு அடிக்குது. பம்பர் கும்பல்லாம் க்ளோஸ் ஆகிருக்க மாட்டேருக்கு. டூ வீலரில் போகிறவங்களுக்கும் அது ரொம்ப சிரமம். முன்னாடி ஏதோ ஒரு வண்டி வருது. நம்ம லைட்டாக அப்படியே சைடில் இறங்கிப்போம். லைட் அடிக்கிறான் பின்னாடி இருந்துக்கிட்டு. ஏற போகலாம் போல் இருக்கு. வெயிட் பண்ணுவேண்ணா வெயிட் பண்ணி வேணா. எப்போ போ ரைட் நைட்டில் போகிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டிகள்லாம் நிறையா தான் வரும். ஆக்சுவலாக இந்த ஏரியா பக்கம் ஈஸியர் வேறு சொல்ல வேணும். இதெல்லாம் ஒர்க்கு முடிச்சுட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அவ்வளோ வண்டிங்க போகிறது. ஈஸியரோட எப்போ தான் போட்டு முடிப்பாங்கன்னு தெரில. இங்கே பாருங்கள் அவ்வளோ வண்டி போகுது. எல்லாமே இந்த டேமேஜான ரோட்டில் தான் போகிற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியா பேர் கோபாலசமுத்திரம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேறு பாலத்தில் வேறு நோண்டி போட்டு வச்சுருந்தாங்க பாலத்துக்கு முன்னாடி. பட் ஆர்னு ஏறி இறங்கும். ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்த கொஞ்சம் அந்த இருக்குது பாருங்கள். அந்த இடம் ரோடு போட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு இடத்துல மட்டும் போடுறாங்க, ஏன்னு தெரில. ஸோ இதில் நீங்கள் ரைட் எடுத்தீங்க அப்படின்னா வாய்மேடு ஆயக்காரன் குளம் வழியாக்க வேதாரண்யம் போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம திருத்திரப்பூண்டி ரோடு. ஸோ இதுதான் இந்த ரோடு. முன்னாடி வண்டி வருதா வரலையா அதெல்லாம் பார்க்க மாட்டுறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஓட்டுறாங்க. என்ன அதுன்னு ஒன்றும் புரியல. நம்ம தான் உயிரை கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. எப்படி பிறந்து போட்டு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப பொறுமையாக போகும். வண்டி வேறு உலட்டுது. ரோட்டை கட்டுன்னு போட்டு சுரண்டி வச்சுருக்காங்க. அதில் ஏறி இறங்கும்போது வண்டி உலட்டுதுங்க. வேறு எதுவும் இல்லை. முடிஞ்சளவு நம்ம ஃபாதர் சேஃபாக போவோம். அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு சேஃப்டியாக போக முடியுமோ போவோம். நம்ம சேஃப்டிக்கு நம்ம தான் அஷூரன்ஸு. நம்ம இதை அவங்க மேலே சொல்ல முடியாது. நீ ரோட்டை அப்படி வறண்டி போட்டு வச்சுருக்க, ஸோ அதனால தான் நான் அப்படி போய் விழுந்துட்டேன், இதை அடி போட்டு வச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. நீ எங்கேடா பார்த்து வந்தான்னு கேட்பாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ சேஃப்டியாக போக முடியுமோ நம்ம சேஃப்டியாக போவோம். ஹெல்மெட் யூஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் எல்லாருமே ஹெல்மெட் போடுங்க. கிட்டத்தட்ட நம்ம உதய மார்த்தாண்டபுரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பீடு பிரேக்கர் இருக்கும். அதை ஏறி இறங்கினாக்கா ரயில்வே கேட் வரும். ஸோ அதுதான் உதய மார்த்தாண்டபுரம். போர்டு இருக்குது. ஸ்பீட் பிரேக்கர் பக்கத்தில் தான் இருக்குது. அவனும் பிரேக் போட்டான் பாருங்க. என்னமோ ஒரு உதய மார்த்தாண்டபுரம் வந்துட்டோம் மக்களே. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பறவைகள் சரணாலயம் ஒன்று இருக்குது. சுத்தாங்க கேட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. கேட்டு போட்டாங்கன்னா கேட்டு தூக்குறாங்களா? கேட்டு இப்போ தான் எடுக்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம புந்து போயிடுவோம். கொஞ்சம் பொறுமையாக போவோம்.
இந்தமாரி கேட்டு போட்டிருக்க இடத்துல கொஞ்சம் பொறுமையாக போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் அவசரம் இல்லை, எல்லா வண்டியும் போக தான் வேணும். எல்லோரும் அவசரப்பட்டிங்கன்னா போக முடியாது. இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். பார்த்தீங்கன்னா தெரியும், உதயம் மார்த்தாண்டபுரம் வந்தாச்சு. இங்கே ஒரு பறவைகள் சரணாலயம் ஒன்று இருக்கதா போட்டிருக்காங்க. நாங்கள் இன்னும் பார்த்ததில்லை. இப்போ கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு நாள் பார்த்து நான் விசிட் பண்ணுறேன். ஸோ அதுக்கிடையில் இந்த ஊர் மக்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படியாப்பட்ட பறவைங்க எல்லாம் வருது அப்படின்னு ஒரு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெல்டா தான் சொந்தங்களே, நன்றி, வணக்கம்.